வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாப்பாவோட ஸ்கூலில் சாட்டர்டே அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இருந்தது. அதுக்கு பட்டு பாவாடை சட்டைலாம் போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் காலையிலேயே அவளை ரெடி பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் ஸ்கூலில் இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். மதிய சாப்பாடு அம்மாவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டேன். இட்லி பொடி பார்த்திங்கன்னா சுத்தமாக காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு பொடிக்காக அரை கப் உளுந்து சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துட்டு அரை கப் கருப்பு எள்ளும் சேர்த்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே எள்ளு நல்லா வெடித்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும், கருகி போயிடக்கூடாது. அதுக்கப்புறமா காரத்துக்கு தக்கன வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூட்டோடு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட வேண்டியது. வழக்கமாக செய்கிற இட்லி பொடிக்குமே சேர்த்து வறுத்து வச்சுட்டேன். ஒரு சில திங்ஸ் எல்லாம் காலியாக இருந்தது. அதோட டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். அது காஞ்சதுக்கு அப்புறமா திங்ஸுமே ரீஃபில் பண்ணி அந்த இடத்துல வச்சாச்சு.